புத்தி 6க்குடையவன். ஏன்னா 6ஆம் இடம் தான் ஒரு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ 6ஆம் லக்னாதிபதியே போய் 6ல் அமர்ந்துட்டார். இப்போ லக்னாதிபதியே போய் 6ல் செவ்வாய், சனி. சரி செவ்வாய், சனி சேர்க்கை பெற்று நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? யுத்த கிரகமும்போம். எதில யுத்தம் பண்ணும் அப்படின்னா, 6ஆம் இடத்துல பாவ கிரகம் இருப்பது யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எதில யோகம்னா, உத்தியோகத்தில யோகத்த குடுக்கும் அப்படிங்கிற மாரி, இவர் அதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அந்த சந்திரனோட புத்தியில, அதாவது குரு திசை சந்திர புத்தி. அப்ப குரு வந்து சந்திரன பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அப்ப இந்த 7ஆம் பார்வைய பார்த்து சந்திரன் 7ல் குரு இருக்கிறார். அது மாரி ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்கார். இந்த ஜாதகத்துக்கு ராகு பாக்கியத்தில இருக்கிறனால, ஏதோ ஒரு ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிற மாரி, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மூலியமா ஒரு லக்கு அப்படிங்கிற மாரி. ஏன்னா ராகுங்கிறது எப்படி குடுக்குங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு குடுத்துரும். கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு திசைங்கிறது நல்ல ஒரு பலனை, இந்த ராகு சாரத்தை பெற்று சந்திரனு நல்ல ஒரு பலனை இந்த ஜாதகத்துக்கு குடுத்துருச்சு.